நானா பாடகர் எல்லாருக்கும் சொந்தம் சார். எல்லாருக்கும் போவேன். பையன் படத்துக்கு உங்க பையன் ஆடி லான்ச்சுக்கு என்ன காரணம்? உடம்பு சரியில்லை சார். இந்த பிரச்சனைக்கு ஊர்ல இருக்குன்னு சொன்னீங்க. வேற என்ன எல்லாரும் படம் நல்லதா இருந்துச்சு. பையன் வச்சு ஆடி லான்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஹீரோயின் வந்து போடுவாங்க, ஹீரோ வந்து போடுவாங்க. பையன் படத்துக்கு உங்க பையன் ஆடி லான்ச்சுக்கு என்ன காரணம்? உடம்பு சரியில்லை சார். பண்ண சொல்றீங்க. உடம்பு சரியில்லை, உண்மைதான். டைஃபாய்டு ரொம்ப இழைச்சிட்டான். ஸோ பெட்டில் இருந்து அவன் வந்து இங்கே வரத்துக்கு 2 months 3 months ஆகும் நார்மல் ஆகும். இந்த பிரச்சனைக்கு ஊர்ல இருக்குன்னு சொன்னீங்க. வேற என்ன எல்லாருக்கும் உடம்பு சரின்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? சத்தியமா ஆத்மா 100%. ப்ரமோஷன் நீங்களே கேட்குறீங்க எங்களுக்கு. நினைச்ச விஜய் டிவிலே கொடுக்கலாமே. நீங்கள் சொன்னீங்கன்னா போடுவாங்க, ஹாட்ஸ்டார்லேயே போடுவாங்களே. இப்போ ட்ரை பண்ணுறேன் சார். ஆதரவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தான் மெயினு. கண்டிப்பாக ப்ரமோஷனுடைய பையன் தான் எல்லாருமே மெயினாக பார்க்கணும். சாங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் மியூசிக்கா இல்லை வால்யூமா? சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி எனக்கு. அது கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துருக்கும். புது படம் மாதிரி படத்துக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துதான் இருக்கு. சரிங்களா, உங்களோட சைட்ல இருந்து ஏன்னா பாடகர்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க, மியூசிக் கொடுத்தா காப்பிரைட் கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே. சரி, உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்களா? இல்லை சார், இப்போ சிங்கர்ஸுக்கு இஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 12 வருஷம் ஆயிடுச்சு. அது போராடி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது வெற்றி அடைஞ்சு எங்களுக்கு ஒரு 5 காசு, அப்போ அதாவது 5% இந்த ஆடியோ ரைட்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ தான் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு ஒரு 10,000 வந்திருக்கு. போக போக அது இளைஞர்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஐபிஆர்எஸில் இசை கலைஞர்கள், அதாவது கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், அதாவது ப்ரொடியூசர், இவங்க 3 பேருக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க. 1950s கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்கெல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் அது ரிவைஸ் பண்ணி இப்போ தான் 12 வருஷமாக போராடி இப்போ தான் ஒரு பங்கு சிங்கர்ஸுக்கு கிடைக்குது. இதுதான் உண்மை. இல்லாமல் படம் எடுக்க மாட்டாங்க சார். பார்த்துருப்பீங்க, இந்த கோவை சம்பவம் நடந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு சம்பந்தம் அவங்க பையன் நீங்கள் லவ் சாங் உருவம் இதில் இறக்கிப்பீங்க. கதை நல்லா இருக்கு. ட்ரக்ஸ்ன்னு வருது. இல்லை ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி, அங்கே நடந்த உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்த விதம் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் சேரணும், மியூசிக்கும் வேணும், சங்கர் மாதேவன் சார் நானும் பாடுற ஒரு பைலா சாங்கும் வேணும் அப்படின்ற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் ஆட் பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த ட்ரக்ஸ் மேலே, அது யூஸ் பண்ண குடும்பம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்கிறதுக்காக டைரக்டர் பண்ண முயற்சி வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, அது இதுக்கு சீரியஸாக பதில் சொல்ல வேணாம், காமெடியாக பதில் சொல்கிறேன். சரக்கு வெறும் வயிற்றுல குடிச்சா குடல் வெந்து போயிடும், அது சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, அதை ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். சரக்கு நீ நூடுல்ஸ் ஊற்றுனா நூடுல்ஸ் வெந்து போயிடும், அதை மறைமுகமாக சொல்லியிருக்கேன். வட்டக்கானல் தானே, வட்டக்கானல் இருக்கிற வருஷா கண்ணல் தான். வாங்க சார், நான் 2 நிமிஷம் தானே வந்தேன். நானா பாடகர் எல்லாருக்கும் சொந்தம் சார். நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம். பாடகரன்னா எல்லாருக்கும் சொந்தம். இதுக்கு பதில் சிங்கர் தான். எல்லாருக்கும் போவேன். என் பாட்டு இந்து கேட்குறாங்க, முஸ்லீம் கேட்குறாங்க, கிறிஸ்டின் கேட்குறாங்க, நான் எல்லாருக்கும் பாடுவேன். அவ்வளோதான். முதல்ல நான் மனிதன். அது அந்த மண்ணுக்கு அந்த காலானுக்கு சொந்தமான அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த மண்ணுக்கு அந்த காலானுக்கு சொந்தமானவங்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க.
தான் ஒரு விஷயம் நடக்கும். ஆமாங்கண்ணே. நன்றிங்க. தேங்க்யூ லவ் யூ. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் மீடியா அண்ட் ரிவ்யூஸ் இது ரெண்டு தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு சின்ன படங்கள் வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் மூலமாக முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாடகராக உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி. மற்ற இதுக்கெல்லாம் டைரக்டர் அவர்கள் பேசுவார்கள்.